வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கிளி ஜோசியம் பார்க்குறதும், கைரேகை பார்க்குறதும், குறி கேட்குறதும், அருள்வாக்கு கேட்குறது இதுவும் சோதிடமும் ஒன்று தான் நினச்சிட்ருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கிளி அந்த நேரம் சீட்டு எடுக்கிறது, அதை வச்சு அவர் ஏதோ ஒரு இதாக அனுமானத்தில் சொல்கிறது அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. ஜோதிடம்ங்கிறது நம்ம பிறந்த பொழுது அந்த உலா வர்ற அந்த கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கோ அந்த 9 கிரகங்களையும் அந்த கட்டத்தில் அன்றைய பொழுது அந்த இடங்களில் நிற்கிறத அடைச்சி எழுதி தர்றது தான் ஜோதிடம். அதுதான் நம்ம வாழ்நாள் முழுவதும் பலன் சொல்லக்கூடிய விதம். அதில் அந்த ஜோதிடத்தில் தசாபுத்திகளை எடுத்து இந்த வயசில் இந்த மாதிரி இந்த 10 வருடங்கள் சனி என்றால் 19 வருடம், சுக்கிரன் என்றால் 20 வருட பலன்கள், இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் இருக்குது. வியாழனுக்கு 16 வருடம். அது வரும்போது அதை கணக்கெடுத்து இத்தனை நாட்கள் இந்த கிரகங்கள் பலன் நடத்த போகுது. அது அது அங்கே பலமான இடத்துல இருந்தால், வியாழன் பலமான இடத்துல அதிக பணம் கொடுக்க போகிறாரு, நல்ல நிகழ்ச்சி கொடுக்க போகிறான்னு சொல்லுவோம். அதே குரு பகவான் ஒரு தீய கிரகத்தோட சேர்க்கையில் தீமையான இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா அவர் தீமையை தான் 16 வருஷம் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத ரெக்கார்டெல்லாம் பார்த்து நம்ம சொல்லிடலாம். ஆனால் ராசி பலன், கும்பராசி, சிம்மராசி, மேசராசி அப்படின்னு ராசி பலன் பார்த்தோம்னா அது கோடான கோடி பேருக்கு மொத்தமாக சொல்லக்கூடியது. அது ஒரு தனிநபருக்கு மட்டும் பொருந்தாது. உங்களது சுய சாதகம் கட்டம் போட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கான பலன்களை சொல்லும். தெளிவான ஒரு பலன்களை துல்லியமாக கணிக்கக்கூடிய சிறந்த சோதிடத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை கணித்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை எப்படி நகர்த்த வேண்டும் என்று நாம் நகர்ந்து செல்லக்கூடிய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். அதில் நல்ல திசைகள் ஓட்டினா அதை நல்ல சுபமாக மாற்றும் வழியில் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு கிரகம் தீமையான பலனை தரப்போகுதுன்னா அதுக்கு தகுந்தாற்போல் நாம் அதை எப்படி கொண்டு போகணும், அதை எப்படி தற்காத்துக்கிட்டு போகணும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும், எந்த முறையான வழிபாடுகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்டத்தில் இருக்குது. சோதிடத்தை அவர் சொல்லுவார், கேட்டுக்குங்க. பரிகாரங்கள் அப்படின்ட்டுலாம் ரொம்ப போக வேண்டாம். பிரார்த்தனை. இப்போது சனி பகவான் திசை நடத்துகிறாரு, தீய பலன்கள் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா அதுக்கு உரிய தெய்வங்கள் இன்றைக்கி நீங்களே யூடியூப்பில் தேடி பார்த்துக்கலாம். சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா